விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது. வாழ்த்து சொன்ன விஜய். நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் கடந்த டிசம்பர் மாதத்தில் உடல்நிலை குறைபாட்டால் காலமான நிலையில் அந்த நேரத்தில் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்திருந்தது. சமீபத்தில் டெல்லியில் நடைபெற்ற விருது விழாவில் விஜயகாந்த் சார்பாக பிரேமலதா விஜயகாந்த் பத்மபூஷன் விருதை பெற்றுக் கொண்டார். ஒவ்வொரு ஆண்டும் இந்திய குடியரசுத் தலைவர் தலைமையில் நடத்தப்படும் நிகழ்ச்சியில் பத்ம விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விருதுகள் கடந்த ஜனவரி மாதம் அறிவிக்கப்பட்டது. இதில் 5 பத்ம விபூஷன் விருதுகள், 17 பத்ம பூஷன் விருதுகள் மற்றும் 110 பத்ம விருதுகள் என மொத்தம் 132 விருதுகள் வழங்கப்பட்டன. இவற்றை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தன்னுடைய கரங்களால் வழங்கினர். டெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் நடந்த விழாவில் விருதுகள் அறிவிக்கப்பட்ட அனைவரும் கலந்து கொண்டு இந்த உரிய விருதுகளை பெற்றுக் கொண்டனர். மறைந்த நடிகர் விஜயகாந்துக்கு பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் அதனை பெற்றுக்கொள்ள தேமுதிக கட்சியின் பொது செயலாளரும் விஜயகாந்தின் மனைவியுமான பிரேமலதா விஜயகாந்த் அவருடைய மகன் விஜய் பிரபாகருடன் வந்திருந்தார். கேப்டனுக்கு வழங்கப்பட்ட விருதினை கண்கலங்கியபடி பெற்றுக் கொண்டார் பிரேமலதா. இந்த விருதை வாங்கியதற்கு பல பிரபலங்கள் வாழ்த்து கூறியுள்ளனர். தளபதி விஜயும் கேப்டன் குடும்பத்திற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். கோட் படத்தில் கேப்டன் காட்சிகள் AI மூலமாக உருவாக்கி இருப்பதை சமீபத்தில் உறுதியாகியிருந்தது.